Okay, good afternoon, guys. In the last class, we have discussed about the basic concepts of national income, India. So, in today's class, we are going to discuss the methods of measuring national income. Okay, so நம்ம national income calculate பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷ்னல் இன்கம்னா என்ன? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நேஷ்னல் இன்கம் தான் வந்து டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரியில் ஒரு இயருக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட மணி வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து நேஷ்னல் இன்கம். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எப்போ தெரியும்? நம்ம வந்து அதை வந்து மணி வேல்யூவில் கன்வெர்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்ம வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ மணி வேல்யூ ஒரு இயருக்கு வந்து ஸோ இத்தனை லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ருப்பீஸில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இன் ஆர்டர் டு calculate those things we need some methods இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து 3 மெத்தட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம நேஷ்னல் அவுட்புட் வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம், எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் பை யூஸிங் தீஸ் 3 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ மெத்தட் அண்ட் income or factor earning method and expenditure method. Okay, so by using these 3 methods we will calculate the national income of our country. Okay, so நம்ம இதிலேருந்து ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்து நம்மளோட இன்கம்க்கு ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஆல்சோ அவர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நம்ம அவுட்புட்னா வந்து நம்ம டோட்டல் ப்ரொடக்ஷன் அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க? இன்கம்க்கும் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்னால் எவ்வளோ செலவாகுது, ஓகே, நம்ம வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம் இல்லை நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெண்டிச்சர். வேறஸ் இன்கம்னால் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கிது. ஓகே, ஸோ நம்ம இன்கம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா? நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? நம்மளோட கண்ட்ரி அவுட்புட்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து இதில் எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணாலுமே இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, ஸோ அவுட்புட் ஷுட் பி ஈக்குவல் டு இன்கம் அண்ட் இன்கம் ஷுட் பி ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன் மெத்தட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ராடக்ட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் இஸ் ப்ராடக்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கால்குலேட் தி அவுட்புட் ஆஃப் அ கண்ட்ரி. ஓகே, ஸோ டு கால்குலேட் அவுட்புட் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து அவுட்புட் கால்குலேட் பண்ணுறோம்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நம்ம ஜிஎன்பி. ஸோ ஜிஎன்பினா என்ன? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் மெத்தட் தான் வந்து இன்னொரு நேம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி. சின்ஸ் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மார்க்கெட் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து ப்ராடக்ட் மெத்தட். தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜிஎன்பி. ஓகே, ஸோ எந்தெந்த ஃபீல்டிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா அவுட்புட்டும் வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் கேர் மஸ்ட் பி டேக்கன் டு அவாய்ட் டபுள் கவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு டபுள் கவுண்டிங் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு வந்து வேல்யூ வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு செக்டார்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அவுட்புட் வந்து 2 வாட்டி எண்ணாத மாதிரி நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். எல்லாமே வந்து ஒரே வாட்டியே நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு வந்து கரெக்ட் வேல்யூஸ் கிடைக்கும். நீங்கள் எடுத்த மார்க் 2 வாட்டி ஒவ்வொரு ஆன்சர் 2 வாட்டி கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் மார்க் கிடைக்காது. அதே மாதிரி டபுள் கவுண்டிங் ஷுட் பி அவாய்டட் வைல் கால்குலேட்டிங். ஓகே, அண்ட் தென் ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ப்ராடக்டோட வேல்யூ. ஸோ ஃபைனல் ப்ராடக்டோட வேல்யூ எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் all values added in the productive process. So productive processனா டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து கிடைக்கிற அவுட்புட். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ்லேருந்து கிடைக்கிற எல்லா ப்ராசஸ்லேருந்து வர எல்லா அவுட்புட் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். அண்ட்
So in India, gross value of the farm output is obtained as follows. Okay, so gross value இங்கே வந்து நீங்கள் 3 terms வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, ஸோ 3 terms நீங்கள் வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கிராஸ் வேல்யூனா என்ன, நெட் வேல்யூனா என்ன, அண்ட் அக்ரிகேட் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே டேக் அன் எக்ஸாம்பிள். கிராஸ் வேல்யூ இப்போ கிராஸ் இன்கம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு 50,000 ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து, ஸோ அந்த 50,000 என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 50,000 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா, நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேக் அன் எக்ஸாம்பிள், யூ ஆர் பேயிங் 4,000 rupees டேக்ஸ். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 4,000 rupees பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த உங்கள் கையில் என்ன இருக்கும், ஸோ யூ வில் பி ஹேவிங் ஒன்லி 46,000 இன் யுவர் ஹேண்ட், ரைட்? ஓகே, ஸோ இந்த 46,000 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 வந்து கிராஸ் வேல்யூ, அண்ட் நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற 46,000 தான் வந்து நெட் வேல்யூ. ஓகே, நீங்கள் உங்கள் இன்கம்லேருந்து நீங்கள் வந்து இந்த டிடக்ஷன் இந்த டேக்ஸ் எல்லாம் போன பிறகு கையில் இருக்கிறது தான் நெட் வேல்யூ. அண்ட் கிராஸ் வேல்யூனா நீங்கள் வந்து எந்த ஒரு டிடக்ஷன் எந்த ஒரு சப்ராக்ஷன் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்கிற இன்கம் வேல்யூ தான் gross value. Okay, so understand that meaning. In India, the gross value of the farm output is obtained as follows. ஒரு ஃபார்மோட டோட்டல் வேல்யூ வந்து எப்படி நம்ம வந்து calculate பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ take an example. Total production of 64 agriculture commodities is estimated. ஓகே, ஸோ ஒரு 64 அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ by multiplying the area sown by the average field per hectare. ஓகே, நம்ம வந்து ஸோ அவுட்புட் ஆஃப் ஈச் க்ராப், ஒவ்வொரு க்ராப்பும் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கூட மல்டிப்ளை பண்ணும், நம்ம வந்து ஏரியா அண்ட் இன்டூ ஆவரேஜ் ஈல்டு பர் ஹெக்டார். ஓகே, இது இந்த ரெண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து 64 கமோடிட்டிஸ் வந்து நம்ம வந்து 64 commodities crop வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ how we are measuring the crop by multiplying area sown, எவ்வளோ ஏரியாவில் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம் இன்ட்டு ஆவரேஜ் ஈல்டு பர் ஹெக்டார். ஓகே, ஸோ அந்த ஏரியாவிலேருந்து பர் ஹெக்டாருக்கு வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து விளைச்சல் கிடைக்கிது. ஸோ ஏரியா இன்ட்டு விளைச்சல். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் த திங், அண்ட் that is how we will measure the crop. Okay, and second point is the total output of each commodity is valued at market prices. நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கமோடிட்டிக்குமே வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து calculate பண்ணுறோம். ஓகே, ஸோ the aggregate value of total output of these 64 commodities is taken to measure the gross value of agriculture output. ஸோ அங்கே அகெயின் அக்ரிகேட் வேல்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 64 கமோடிட்டிஸ்லேருந்து தனித்தனியாக வர செப்பரேட் அவுட்புட் வந்து நம்ம டோட்டலாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா. இந்த 64 கமோடிட்டிஸ்னால் 64 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ், 64 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸோட வேல்யூ தான் வந்து டோட்டல் பண்ணுறப்போ அக்ரிகேட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி அட் லாஸ்ட் அவுட்புட் கிடைக்கிறதா வந்து gross value. Okay, and the net value means after the deduction. ஓகே, ஸோ நெட் வேல்யூ எப்படி மெஷர் பண்ணுறோமா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட் வேல்யூ வில் பி மெஷர்ட் பை மேக்கிங் டிடக்ஷன்ஸ்னால் ரெடியூஸ் பண்ணிடணும். என்னென்ன ரெடியூஸ் பண்ணணும், அந்த நம்ம வந்து அந்த சீடுக்கு செலவு பண்ணுற காஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் அண்ட் மேன்யூஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, ஸோ மேன்யூஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், அந்த மார்க்கெட் சார்ஜஸ், ரிப்பேர் ஏதாவது இருந்தால் அது இது எல்லாமே வந்து செப்பரேட் பண்ண பிறகு நம்ம அட் லாஸ்ட் கிடைக்கிற வேல்யூ தான் நெட் வேல்யூ. ஓகே, அண்ட் தென் ஸோ சிமிலர்லி இதே மாதிரி தான் வந்து எல்லா ரிமைனிங் எல்லா ஃபீல்டுக்குமே எல்லா லைக் ஹஸ்பண்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ரி, மைனிங், ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த க்ராப் ப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த ஒரு கேல்குலேஷன் தான் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் லைக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ரி, மைனிங் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அண்ட் தென் ஸோ எல்லாமே எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ பை மல்டிப்ளைங் தேர் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் வித் த மார்க்கெட் ப்ரைஸஸ். ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதோட மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் நெட் வேல்யூ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்
பை ரெடியூசிங் த டேக்ஸஸ். நமக்கு அதுக்கு ஆகக்கூடிய செலவு, நமக்கு இன்கம் கையில் வந்த பிறகு நம்ம அதுக்கு செலவு பண்ணியிருப்போம், அதெல்லாம் ரெடியூஸ் பண்ண பிறகு நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ தான் நெட் வேல்யூ. ஓகே, ஸோ நெட் வேல்யூ ஆஃப் ஈச் செக்டார் இஸ் மெஷர்ட் இன் திஸ் வே இண்டிகேட்ஸ் அ நெட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த செக்டார் டு த நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெட் வேல்யூ வந்து நம்ம இப்படி மெஷர் பண்ணுறப்ப அது என்ன வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து செலவு பண்ண என்ன ஆகும், இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோன்னா அது வந்து நம்ம கண்ட்ரிக்கு ஒரு இன்கம் இல்லையா. ஸோ நம்ம வந்து என்ன ஒரு செலவு பண்ணாலுமே அது வந்து டைரெக்டாக நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளோட கண்ட்ரியோட இன்கம்க்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெட் வேல்யூ ஆஃப் ஈச் செக்டார் இஸ் மெஷர்ட் இன் திஸ் வே இண்டிகேட்ஸ் அ நெட் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ நெட் வேல்யூனாலே நெட் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ப்ராடக்ட் மெத்தட். ஓகே, வெரி சிம்பிள். I'll explain you this again. ஸோ ப்ராடக்ட் மெத்தட்னாலே டோட்டல் நம்ம ஒரு கண்ட்ரியோட டோட்டல் அவுட்புட் தான் மெஷர் பண்ணுறது தான் வந்து ப்ராடக்ட் மெத்தட். ஸோ டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர்லேருந்து, இண்டஸ்ட்ரியிலேருந்து, ட்ரேட்லேருந்து வர டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து வர டோட்டல் ஒரு மார்க்கெட் வேல்யூ அண்ட் அது டோட்டல் ப்ரொடக்ஷன் ஒரு இயரில் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் தான் ப்ராடக்ட் மெத்தட். ஓகே, ஸோ டபுள் கவுண்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ நம்ம வந்து டபுள் கவுண்டிங் ஆகாத மாதிரி நம்ம கேர் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது 64 அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னா, எவ்வளோ ஏரியாவில் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ அந்த ஏரியாவிலிருந்து வந்து நமக்கு வந்து விளைச்சல் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு 2 ஃபேக்டர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும், ஸோ கிராஸ் வேல்யூ வந்துடும். ஓகே, so this is what net value na after the deduction of all the taxes. Okay, gross value na namakku total ah kedichirukra production value output. Okay, so this is what the thing. And precautions நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும். ஓகே, ஸோ என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் இது கேல்குலேட் பண்ணுறப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டபுள் கவுண்டிங் இஸ் டு பி அவாய்டட் அண்டர் வேல்யூ ஆடட் மெத்தட். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் மெத்தட் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தடில் வந்து நம்ம டபுள் கவுண்டிங் இல்லாத மாதிரி ஒரு செக்டார் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து 2 வாட்டி எண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அண்ட் எனி கமோடிட்டி விச் இஸ் எய்தர் ரா மெட்டீரியல் ஆர் இன்டர்மீடியட் குட் ஃபார் த ஃபைனல் ப்ரொடக்ஷன் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். ஓகே, ஸோ எந்த ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லை இன்டர்மீடியட் கூட்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபைனல் ப்ரொடக்ஷன்கிட்ட இருக்கிறப்போ நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் வேல்யூ சொல்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஆகக்கூடிய செலவெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதெல்லாம் டிடக்ட் பண்ண பிறகு நமக்கு ஃபைனலாக வர வேல்யூ தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காட்டன் என்டர்ஸ் வேல்யூ ஆஃப் yarn as cost and value of yarn in the cloth and that the cloth in the garment. So at every stage value added only should be calculated அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் மீன்ஸ் தட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு துணி வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்குடைய ப்ரைஸ் வந்து டோட்டலாக வந்து ஒரு 500 rupees ட்ரெஸ் வாங்க போகிறோன்னா அதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும், அந்த காட்டன்லேருந்து வர நூல் விலை, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து துணியாக மாற்றுறது, அதுக்கப்புறம் துணியிலேருந்து ஒரு ஷர்ட்டாக வந்து மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே வாட்டி தான் கேல்குலேஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த காட்டன்லேருந்து துணியாக மாற்றுறப்போ வர டேக்ஸும் வந்து 2 வாட்டி, அப்புறம் துணியிலேருந்து ஷர்ட்டாக கன்வெர்ட் ஆகிறப்போ கிடைக்கிற காஸ்ட் 2 வாட்டி ஆட் பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து ஒவ்வொரு வாட்டி தான் காட்டனுக்கும் அப்புறம் நூலுக்கும் அந்த துணிக்கும் அந்த ஷர்ட்டுக்கும் எல்லாமே எல்லாத்தோட வேல்யூ ஒவ்வொரு வாட்டி தான் ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி ஆட் ஆனால் மட்டும்தான் வந்து கரெக்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து நம்ம டோட்டல் வேல்யூ போட்ட பிறகு அப்புறம் காட்டனுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் சேயிங். த வேல்யூ ஆஃப் அவுட்புட் யூஸ்ட் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் ஷுட் பி கவுண்டட் வைல் மெஷரிங் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம செல்ஃப் கன்சம்ஷனுக்கு கொஞ்சம் கூட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து அவுட்புட்டில் ஆட் பண்ணணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ், இன் கேஸ் ஆஃப் டியூரபிள் கூட்ஸ் சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். ஓகே, ஸோ நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் கூட்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கார் நம்ம வாங்குறாங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க. அதே செகண்ட் ஹேண்டில் வாங்குறப்போ அகெயின் அந்த டேக்ஸ் இன்னொரு வாட்டி வந்து அந்த கார் மேலே பே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ டபுள் கவுண்ட் இந்த டியூரபிள் குட்ஸ் செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு எல்லாத்துமே வந்து அப்புறம் 2வது வாட்டி வந்து நம்ம நேஷனல் இன்கமில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ these are the precautions should be taken while calculating the product method. Okay, thank you.